உங்க ஸ்கின்ல வந்துட்டு கிளியர் ஸ்கின்னே வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவுதான் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் எவ்வளவு காஸ்ட்லியா வந்துட்டு லோஷன் எல்லாம் வாங்கி போட்டாலும் உங்களோட தோல் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிம்பிளோ இல்ல ரேஷஸோ வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த உங்களோட ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட குடலும் சுத்தமாகும், உங்க ரத்தமும் சுத்தமாகும், உங்க ஸ்கின்னும் வந்துட்டு பார்க்க கிளியரா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சொரியாசிஸ் இருக்கு, எக்ஸிமா இருக்கு, இல்ல பிம்பிள்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு, ஸ்கின்ல வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னாலும் இதை வந்துட்டு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம். சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு வயிற்றுல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, பசியே இருக்காது, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சோ அவங்களுக்குமே வந்துட்டு நீங்க இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். காலையில வந்துட்டு வெறும் வயிற்றுல ஒரு 4-5 வேப்பம் குழந்தை வந்துட்டு கழுவிட்டு மென்னு சாப்பிடுறது. இதை வந்துட்டு நீங்க தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வாரத்துல 2 to 3 தடவை பண்ணீங்கன்னாவே போதும். இதை வந்துட்டு நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களோட ரத்தம் வந்துட்டு நல்லா பியூரிஃபை ஆகும். உங்க உடம்புல வந்துட்டு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியுமே வந்துட்டு இந்த வேப்பங்குழந்துக்கு இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதுவுமே கம்மியாகும். ஆயிலி ஸ்கின் வந்துட்டு சரியாகும். ஸ்கின்ல வந்துட்டு ரெட்னஸ் இருந்ததுன்னா அதுவுமே நல்லாவே கம்மியாகும். நம்ம ஸ்கின் வந்துட்டு கிளியரா இருக்கணும்னா நம்மளோட கல்லீரல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்கணும். ஏன்னா அதான் வந்துட்டு நம்மளுக்கு டீடாக்சிபிகேஷன் எல்லாமே பண்ணுது. சோ அந்த கல்லீரல் சுத்தமா இருக்கிறதுக்கு இந்த வேப்பங்குழந்து வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்துட்டு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. சோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50-60 வயசுலயுமே வந்துட்டு வயசான தோற்றமே இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு இளமையா தெரியணும் அப்படின்னா ஒரு 20-30 வயசுலயே வந்துட்டு நீங்க இந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தினமும் சாப்பிட வேண்டாம். வாரத்துல 2 தடவை சாப்பிட்டீங்கன்னாவே ரெகுலரா லாங் டர்மா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான இந்த நீம் லீவ்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை பவுடராவும் எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு அதை பாயில் பண்ணி நீம் வாட்டராவுமே வந்துட்டு நீங்க குடிக்கலாம். சோ அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் இதை மட்டுமே பண்ணிட்டு உங்களோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்காதீங்க. இது கூட நீங்க கம்பைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா உங்களோட தூக்கம், சன்லைட் எக்ஸ்போஷர், நீங்க தண்ணி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட கட் ஹெல்த்தியா இருக்கு, எவ்வளவு ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறீங்க, வைட்டமின் சி வந்துட்டு உங்க உணவுல ஆட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, ப்ராசஸ்டு ஃபுட் சுகர்லாம் வந்துட்டு நல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கா, இது எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் உங்களோட தோல் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. சோ இது எல்லாத்தையும் செய்யுங்க. முதல்ல வந்துட்டு இந்த வேப்பங்குழந்தை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.